வறுக்கணும், அதெல்லாம் நீங்க பாத்துப்பீங்க. ஆனா ஒரே நாள்ல பண்ண முடியாதுல்ல, அடுத்த வாரத்துல இருந்து நம்ம ட்ரை பண்ணலாம். சூப்பர் சூப்பர் ரி மாடனே. அப்ப இதையே இந்த ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணி பாப்போம். அதுக்கு எப்படி கூட்ட வருதுங்கிறத பொறுத்து அடுத்தடுத்து மாத்திக்கிருவோம். ஆமா மேடனே, நல்ல ஐடியாவை சொல்லியிருக்க. இதையே கண்டிப்பா செஞ்சு பார்ப்போம், சரியா? சரிங்க நிக்கிலிக்கா. ராசேந்திரப்பா, மருதாயி, என்ன முகமெல்லாம் சந்தோஷத்துல மூழ்கி கிடக்குற மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? உன் பேத்தி எதுவும் போன் அடிச்சாளுகளா? அதானே கேட்டேன். முகத்தை பாத்தடியோட கண்டுபிடிச்சிருவீரே. ஏண்டி, இத்தனை வருஷமா உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல உன் முகம் எப்படி இருக்கும் கூடவா தெரியாது. என்ன விஷயம் சொல்லு. நான் கும்பிட்டு தெய்வம் கைவிடல ராசேந்திரப்பா. நம்ம புள்ள பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, முதன்னு இந்த வருஷத்துல செக்கு கொடுத்துருக்காங்க. இம்பிட்டு நாள் வியாபாரம் இல்லைன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன்ல, இங்க பாருங்க நல்ல பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கான். கொண்டு வந்து கொடுத்தேன் புள்ள. இங்க பாருங்களேன். பரவாயில்லையே மருதாயி, நல்ல பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஆமா ராசேந்திரப்பா, புதுசா யாரோ பிராஞ்சு ஓபன் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கு போறதுக்கு நிறைய ஏசி பிரிச்சுன்னு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா புள்ள வந்து சொன்னேன். பார்க்கவே அம்புட்டு அழகா இருந்துச்சு தெரியுமா? சரி மருதாயி, கொண்டு போய் சாமி படத்துக்கிட்ட வச்சு நல்ல விளக்கேற்றி சாமியை கும்பிடு. என்னைக்கும் இதே மாதிரி கஷ்டம் இல்லாமல் அவனுக்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கணும். அவன் கடன் எல்லாம் சீக்கிரம் கட்டி இந்த வீட்டை நல்லபடியாக மீட்டு கொண்டுட்டு வரணும்னு அந்த ஆண்டவங்கிட்ட வேண்டிக்க. நல்லவுகளை கடவுளை சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அந்த ஆண்டவன் மேல நம்பிக்கை இருக்குங்க. புள்ள அதெல்லாம் நல்லா வந்துருவேன். வரணும் 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 தான் நானும் ஆசைப்படுறேன். போ மருதாயி, போய் சாமியை கும்பிடு. சரிங்க. உங்களுக்கு காப்பி டீ ஏதாவது எடுத்துட்டு வருவா? ஒன்று வேணாம் மருதாயி, இப்போ தானே கஷாயம் குடித்தேன். அப்புறம் பார்த்துக்குருவோம். நீ போய் சாமியை கும்பிடு போ. சரி. ஓகே ஓகே சார். குடோன்ல திங்ஸ் எல்லாம் வந்து இறங்கிருச்சு. நீங்க என்னைக்குன்னு டேட்டு சொன்னீங்கன்னா நான் டைரக்டா ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து இறக்கிடுவேன். நாளைக்குன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்க சார் சரிங்க சார், பார்த்துக்கலாம். ஓகே சார் ஓகே சார், தேங்க்யூ. குடோனுக்கு திங்ஸ் வந்திருக்கா? அப்ப எதுவும் ஆர்டர் வந்திருக்குமா? நம்ம கிட்ட ஆர்டர் வந்ததை பத்தி எதுவுமே சொல்லலையே. நேற்று முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்னு வந்தாரு. அதுக்கப்புறம் வேப்பஞ்சவர கஷாயத்தை கொடுத்துட்டு பேசாம என்னை வெறுப்பேத்திட்டு போயிட்டாரே. என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை ஆர்டர் வந்திருக்குமோ? ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா ஏதோ ஒன்று நமக்கு தெரியாம நடக்குது போல் இருக்கே. ஹலோ, முருகன், பார்ட்டி இப்போ தான் கால் பண்ணாங்க. நீ நாளைக்கே சரக்கு டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க. குடோனில் இறக்கின எல்லாத்தையும் நீட்டாக பேக் பண்ணியிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம். ஓகே முருகன். ஓஹோ, அப்போ ஆர்டர் தான் வந்திருக்கு. சாதாரண சேல்ஸாக இருந்தா இந்த மனுஷன் குடோனில் வச்செல்லாம் ஏற்ற மாட்டாரே. ஏதோ பெரிய லெவல் ஆர்டராக இருக்கவும் தான் குடோனுக்குள்ளே சரக்கை ஏற்றிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறாரா பாரு. மாவானே இருக்கட்டும்டா, என்னைக்கா இருந்தாலும் இந்த சௌமியா காலடியில் வந்து தானே விழுகணும். அன்னைக்கு வச்சுக்கிறேன். ஏன் சௌமியா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து வெட்டியா இப்படி உட்காந்து ரீல்ஸ் பார்த்து நேரத்தை கழிக்கிறியே. கீழே போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம், இல்லை வீடு வாசலை தொடச்சி விளக்கேற்றி சாமி ஏதாவது கும்பிடலாம்ல. எதுவுமே பண்ணாமல் உன்னால எப்படி தான் இப்படி உட்காந்துருக்க முடியுது? இல்லை புரியல. வெட்டியா ஏன் இப்படி வீட்டில் உட்காந்துருக்கேன்னு கேட்டேன். நான் ஒண்ணு வெட்டியா உட்கார்ந்துருக்கலையே, போன் பார்த்துட்டு தானே இருக்கேன். போன் பாக்குறது என்ன பெரிய வேலையா? அதுவும் வெட்டித்தனமான வேலை தானே. அந்த வேலையை வச்சுட்டு ஏதாவது வீட்டுல உருப்படியான வேலை பார்க்கலாம்ல. எதுவுமே பண்றது இல்ல. நல்லா திண்டுட்டு படுத்து தூங்குறது மட்டும்தான் வேலை இல்ல. இங்க பாருங்க, நான் வேலையே பார்க்காதது மாதிரி பேசாதீங்க. இன்னைக்குதான் நான் வீட்டுல வேலை பார்க்கல. டெய்லியும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தானே பாக்குறேன். உங்க அம்மாவா பாக்குறாங்க. ஆமா அப்படியே நீ பார்த்து கிழிச்சிட்ட. அதனாலதான் கை வலிக்குது, கால் வலிக்குது, வயிறு வலிக்குதுன்னு வயசானவங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி வேலை பார்க்க வச்சுட்டு நீ ஹாயா வந்து ஜூஸும் ஹால்ரிக்ஸும் குடிச்சிட்டு இருக்கியாக்கும். அதை பழி வாங்குறதுக்கு தான் வேப்பங்காய் ஜூஸை கொடுத்து எல்லாத்தையும் முறியடிச்சிட்டீங்கல்ல. திரும்ப என்னத்துக்கு இப்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. நான் என் வேலையை பார்க்க தெரியும். நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு உன்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னை சொல்லணும், உன்கிட்ட பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் டைம் வேஸ்ட். ஓஹோ, என்கிட்ட நின்று பேசுறது கூட உங்களுக்கு டைம் வேஸ்டா போடுதில்ல? ஓகே, நீங்க பாவம் பிஸியான ஆளு, பிசினஸ் மேன். என்கிட்ட பேசி எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க? போங்க உங்க பிசினஸ் போய் பாருங்க. உன்கிட்ட எல்லாம் மனசு பேச முடியுமா? திமுற பாரு. சௌமியா ஆரம்பிச்சிட்டா. ஆத்தாளுக்கு மைனுக்கும் நான் 5 நிமிஷம் உட்காந்துடக்கூடாது. உடனே மூக்கு வேர்த்துரும். எப்ப பார்த்தாலும் சௌமியான்னு. சௌமியா, இந்த வரேன். சரி, நிம்மதியா அந்த வீட்டுல 5 நிமிஷம் போன் கூட பார்க்க முடியல. சௌமியா, வரேன். அத்தா, இந்த வளையல் நல்லா இருக்கா? நான் எடுத்துக்கட்டுமா? வீடு பூரா ஒரே மேக்கப் செட்டாத்தே இருக்கு. வர்ற இடத்துல பூரா வளவி பசியா வாங்கிக்கிட்டு இருக்க. எதுக்கு இருக்கும் இதெல்லாம்? நீ என்ன போட வச்சீர?
அத்தான் டூர் போயிட்டு எதுவுமே வாங்கலைன்னா எப்படி அத்தான்? இந்த வலையிலாவது நான் வாங்கிக்கிறேனே. சரி சரி இருக்கும், சீக்கிரமா வாங்கிட்டு வா. கிளவி இலையெல்லாம் அடுத்த வண்டியில ஏத்தன நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு பொழுது இருக்க போனாத்தான். இப்ப கிளம்புனாத்தான் நின்று போறதுக்கு மத்தியானத்து சாயங்காலத்துக்குள்ள போலாம். கொஞ்ச நேரம் இருங்கத்தான், நான் திங்ஸ் எல்லாம் வாங்கின பிறகு போலாம். வேற என்ன இருக்கும் வாங்க போற? அதான் எல்லாமே வாங்கிட்டீல. சங்குல பேர் எழுதி வைக்கிறாங்களாம், அதுல உங்க பேரையும் என் பேரையும் எழுதி வாங்கிட்டு வந்துடட்டுமா? ஐயோ என்ன இருக்கும் நீ. சரி சீக்கிரம் வாங்கிட்டு வா. காசு அதான பார்த்தேன், நிக்க இந்த பாவாடைக்கு செலவு தான் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த காசோட அம்பிடுத்தேன், இதுக்கு மேல தரமாட்டேன். அத்தான் சரிம்மா கோவப்படாத. எம்பிட்டு வேணே? ஒரு 500 ரூபாய் கொடுங்க. 5 நிமிஷம் நின்றதுக்கு 500 ரூபாய் காலியா? போனை வச்சு போன் பே போட்டுக்க. மிச்ச காசு எதையும் எடுத்துறதா இருக்கு. 500 ரூபாய்க்கு உள்ள செலவு பண்ணு. சரிங்க தான், நான் ட்ரை பண்றேன். போனை கொடுங்க. என்னது ட்ரை பண்றியா? ஹனிமூன் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு கிளவிங்க கூட ட்ரிப்பு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, 500 ரூபாய்க்கு நான் 5000 செலவு வச்சாலும் நீங்க சந்தோஷமா செலவு பண்ணணும். சும்மா டார்ச்சர் பண்ணாதீங்க தான். இது வேறயா? ஏலே பாவாடை, வாங்கட்டும் சரியா? என்ன கிளம்பியாச்சா? நாங்கெல்லாம் ரெடியா தாண்டா இருக்கேன். இந்த பொம்பளை எல்லாம் காண எங்க போயிருச்சுக? பொம்பளை என்ன சொல்லாத தாத்தா, கிளவி என்ன சொல்லு. சரிடா, ஏன் மட்டும் கிளவிய காணமே, எங்க போயிட்டா? இந்த கிளவி எல்லாரும் சேர்ந்து பேரம்பேத்திகளுக்கு கார் வாங்குறேன் பொம்மை வாங்குறோம்னு வாங்கிட்டு தெரியுதுங்க. எப்ப வண்டி எடுக்கிறதுன்னு தான் தெரியல. அப்புறம் வந்த இடத்துல எதுவும் வாங்காம போனா நல்லா இருக்காதுல்ல. வீட்டுக்கு போனோன்னு பிள்ளைய எதிர்பார்க்குங்கல்ல, வாங்கிட்டு வரட்டும். ஆட போங்க டவுசரையா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடைக்குள்ள போயிட்டு வெளியில வர்றதுக்குள்ள 3/4 மணி நேரம் ஆகுது. என்ன வாங்கணும்னு கேட்டா மூக்குத்தி சைஸுக்கு ஒரு பொருளை கொடுத்து இதைத்தான் வாங்க போனோம்னு சொல்லுது. அப்ப கடுப்பு வருமா வராதா? எம்புட்டு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது. சரி, ஓம் பொண்டாட்டி எங்கடா? என் பொண்டாட்டி சங்குல பேர் எழுத போயிருக்கா. ஏண்டா, ஓம் பொண்டாட்டியவே உனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ ஏன் பொண்டாட்டி எல்லாம் எப்படிடா கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஓ வா, கிளை கட்டையில பார்த்து நின்று கூட்டிட்டு வா. நான் போய் வண்டியில இருக்கேன், எனக்கு தலையை சுத்துது. ஏறுறதுக்கு முன்னாடியே சுத்துதா? சரி போய் உட்காருங்க, எங்கிட்டும் போய் விழுந்துடாதீங்க. பார்த்து கூட்டிட்டு வாடா, என் பொண்டாட்டி பத்திரம். அம்பிட்டு ஆசை இருக்கிறவர் போய் கைத்தாங்களா கூட்டிட்டு வர வேண்டியதானே? கூப்பிட்டாத்தான் வரமாட்டோங்கிறாளே, முகத்தை பார்த்தாலே திருப்பிக்கிற. நான் என்னமோ கொலை குத்தவை மன்னவன் மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு தெரியுறேன். என்ன பண்ண சொல்ற? நான் போய் மேல இருந்துக்கிறேன், அவளை போய் பத்திரமா கூட்டிட்டு வா. சரியா சரியா, இந்த ட்ரிப்பிள்னாலும் உங்க 2 பேரையும் சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தேன், அதுவும் முடியல. சரி நான் போய் கிழவியில பார்த்துட்டு வரேன், நீங்க ரெடியா இருங்க. அத்தை ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். அத்தை கிளம்பிட்டியா அம்சா? இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு போமா. ஐயோ அத்தை, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நான் தான் எதுவும் வேண்டாம் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்ல அத்தை. ஆமா, செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைன்னா பரவாயில்ல, கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லலாம். நீனும் அறக்க பறக்க ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு கிளம்புற, நான் சும்மா தானே இருக்கேன். எனக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? இருந்தாலும் நீங்க சீக்கிரமே எந்திரிச்சு செய்யணும்ல அத்தை, கஷ்டம் தானே. அதெல்லாம் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, உனக்காக பார்த்து பார்த்து செய்யறதுல ரொம்ப சந்தோஷம்தான். அதுலயே இன்னைக்கு ரொம்ப சிம்பிளான டிஃபன் தான் பண்ணியிருக்கேன், எடுத்துட்டு போ. சரிங்க அத்தை, இன்னைக்கு ஓகே. இனிமே நானே சீக்கிரம் எந்திரிச்சிடறேன் அத்தை, நீங்க எதுவும் பண்ணிக்க வேண்டாம். அட இது நல்லா இருக்கே, நாளைக்கு என் புள்ள வந்து என் பொண்டாட்டிய பட்டினி அனுப்பிட்டீங்கன்னு என் கூட சண்டை போடுறதுக்கா? ஐயோ அத்தை, ஜீவா அப்படியெல்லாம் கேட்க மாட்டான். அப்படியெல்லாம் சண்டை போட்டாவது என் கூட வந்து பேசுவான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நேற்று கோயிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் கூட மூஞ்சிய உருன்னு வச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம தானம்மா வந்தான். என்னை பார்த்து அம்மானு கூட கூப்பிடலையே. சாரி அத்தை, ஜீவா உங்க கூட பேசாம இருக்கிறதுக்கு நான் தான் காரணம்ல. நான் பண்ணின தப்புக்கு நீ என்னமா காரணமாவ? எல்லா தப்பும் என் மேல தானே. ஆனா அத்தை, கண்டிப்பா இந்த முறை ஜீவா ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்குள்ள நான் உங்ககிட்ட பேச வச்சிருவேன், நீங்க என்ன நம்புங்க. பரவாயில்லடா, அவன் உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டில் இருக்கிறதே எனக்கு சந்தோஷம்தான். அதுவே எனக்கு போதும்மா. பேசணும்னு அவனுக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு பேசட்டும். வாய்ப்பே இல்லாத, கண்டிப்பா இந்த வீக்லயே நான் உங்ககிட்ட பேச வைப்பேன். அதுக்கு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன். அம்சா, கண்டிப்பா அத்தை, ஜீவா எப்பவும் போல உங்களை அம்மானு வந்து கூப்பிடுவான். சகஜமா உங்ககிட்ட எப்படி பழகுவானோ அதே மாதிரி இருப்பான், அதுக்கு நான் கேரண்டி. நடந்தா நல்லதுதான் அம்சா, அன்னைக்கே என் உசுறு போனாலும் நான் கவலைப்பட போறதில்ல. ஐயோ அத்தை, ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க? ஒத்த பிள்ளைய பெற்று ஓவியமாக வளர்த்து அவன் முகத்தை பார்த்து கூட என்னால் பேச முடியல, அவனுக்கு வேணுங்கிறத என்னால் செய்ய முடியலங்கிற தவிப்பு தாய்க்கு மட்டும்தாண்டா புரியும், மற்றவங்களுக்கு புரியாது இல்லையா? ஆனால் எனக்கு புரியும் அத்தை, உங்களோட தவிப்பு என்ன, உங்களோட ஆசைகள் என்னன்னு எனக்கு புரியும். உங்களோட ஆசையவும் உங்கள் தவிப்பையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஒரு மருமகளாக என்னோட பொறுப்பு. இனிமேல் அதை என் கையில் விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? சரி அம்சா, இந்தா லஞ்சு கட்டிட்டேன், எடுத்துகிட்டு போமா. போயிட்டு வரேன் அத்தை. அம்சா, டைம் ஆச்சு, என்ன பண்ற? அம்சா கூப்பிடுறான், ஓடு ஓடு ஓடு. அம்சா, வரேன் ஜீவா. சீக்கிரமா, டைம் ஆச்சு. வந்துட்டேன்.
எவ்வளவு நேரம் என்ன பண்ற உள்ள? அத்தை லஞ்ச் கட்டி வச்சிருந்தாங்க ஜீவா, எடுத்துட்டு வர டைம் ஆயிடுச்சு. நான் தான் லஞ்ச் டைம்ல ஆபீஸ்க்கு வரேன், எங்கேயாவது வெளியில போலான்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் வீட்ல இருந்து எடுத்துட்டு போற? அத்தை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே கட்டி வச்சுட்டாங்க ஜீவா, சரின்னு எடுத்துக்கிட்டேன். சொல்ல வேண்டியதானே, நான் மதியானம் லஞ்சுக்கு வரேன், 2 பேரும் வெளில போறோம்னு. எப்படி சொல்ற? ஏதாவது பேசாம வா போலாம், டைம் ஆயிடுச்சுல, இவ்வளவு நேரம் கத்திட்டு இருந்தல்ல. உடனே ஏன் வாயை அடைச்சிருவியே? கோவப்படாதடா புருஷா. உடனே பக்கத்துல வந்து சமாளிக்க ஆரம்பிச்சிருவா. தள்ளி நில்றி. தள்ளி போயிடுவேன். ஏய் வாடி, திரும்பவும் வேதாள முருங்கை மரம் ஏறிச்சுன்னா என்னால சமாளிக்க முடியாது. அந்த பயம் இருக்கணும். பரவாயில்ல, பொண்டாட்டி பவர் நல்லாவே வேலை செய்தே. ஆளை பாரு, வா போலாம். போலாம் போலாம். சீக்கிரம் வா. வரேன்டா, பறக்காத. நான் ஆபீஸ் போறேன்னா நீ ஆபீஸ் போறியானே தெரியல. கரெக்ட் டைமுக்கு கொண்டு போய் விடணும்லடி, அப்புறம் உன்னதானே திட்டுவாங்க. அத நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க ரொம்ப அக்கறைப்பட வேண்டாம். போகும்போது அப்படியே பேசிட்டே போலான் தான், வீட்டுல இருந்தா எங்க கண்டுக்கிற? ஆமா ஆமா, ரொம்ப தான் அக்கறை இல்லையா? சரி வண்டி எடு, டைம் ஆயிடுச்சு. டபுள்ஸ் போட்டு கொடி. ஓகே, வண்டி எடு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே, நெஞ்சை பூ போல் கொய்தவளே. அடேங்கப்பா, என்ன இன்னைக்கு காலையிலேயே கிழவிக்கு பக்தி முத்திருச்சா? சாம்பிராணி வாசையும் ஊதுபத்தி வாசனையும் மூக்க தொலைக்குது. காலையிலேயே விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டுருக்கு. என்ன விசேஷமா இருக்கும்? என்னது இது, செக் புக் மாதிரி இருக்கு. ஓஹோ, ஆர்டர் காப்பியும் செக் புக்குமா? அதுவும் இந்த கம்பெனில இருந்தா? இவ்வளோ பெரிய ஆர்டரா? இவ்வளோ பெரிய ஆர்டர் கிடைச்சதுனால தான் ஆளை கையில் பிடிக்க முடியாமல் சுற்றிட்டு இருக்காரோ? நான் கூட ஏதோ 1-2க்கு வந்திருக்கோன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 10-12 ஏசிக்கு ஆர்டர் வந்திருக்கே. மொத்தமாக லம்பான ஆர்டர் எடுத்திருக்கான். இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவும் இல்லைல்ல? உனக்காக மாசம் 2 லட்சம் ரூபா வருமானம் வரக்கூடிய சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நீ இருந்தா போதும், உனக்கு சப்போர்ட் பண்ணா போதும்னு உனக்காகவே இருந்துட்டு இருந்த என்ன நினைக்காம உன் ஆத்தாளையும் அப்பையும் தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிக்கிட்டு இருக்க. அந்த அன்னைக்கிளி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு போறதென்ன, போயிட்டு வந்து என்கிட்ட மறைக்கிறதென்ன, கேட்ட எண்ணெயவே அடிக்கிறதென்னு இந்த கொஞ்ச நாள்ல என்னை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சீங்க. தீச்சட்டி எரிக்க வைக்கிறது, காலில் தீ மிதிக்க வைக்கிறதுன்னு என்னை கொஞ்சம் நெஞ்ச பாடாப்படுத்தின. உன்னோட சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்குறது மாதிரி இப்ப நான் செய்ய போற காரியத்துல நீ சும்மா ஆடி போறடா. இங்க சந்தோஷப்படுறதெல்லாம் மொத்தமா என்னால அழிக்க முடியலனாலும் இந்த சின்ன சந்தோஷத்தை என்னால அனுபவிச்சுக்க முடியும்ல. அதுக்காகவாது நான் இதை செஞ்சதுல பெருமைப்படுறேன்டா. அம்மா அம்மா வந்துட்டான் அம்மா ஆட்டுக்குட்டின்னு. அம்மா வாரேன் ஜம்மி. அம்மா சீக்கிரம் வாங்கம்மா, டைம் ஆயிடுச்சு. அங்க ஷோரூம்ல இருந்து ஒரே காலம் வந்துட்டு இருக்குமா. வந்துட்டேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு செக் லீஃபும் ஆர்டர் காப்பியும் கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா. நாளைக்கே ஆர்டர் டெலிவரி பண்ண சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்த சாமி ரூம்ல தான் வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. இந்த வாரேன். ராசேந்திரா அம்மா சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கம்மா. ராசேந்திரா இங்க வாப்பா. என்னாச்சுமா? எடுத்துட்டு வாங்க. இங்க பாரியா, நீ கொடுத்த செக்கு எரிஞ்சு போய் கிடக்கிய. என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல சாமி, விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு இங்கனதான் வச்சுட்டு போனேன். எப்படி எரிஞ்சிச்சுன்னு தெரியலப்பா. என்னம்மா இப்படி பண்ணிட்டீங்க? ஷோ, இந்த வருஷத்துல கிடைச்ச முதல் செக்குமா. அதை சந்தோஷமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து சாமி கும்பிடதானே சொன்னேன். அதை இப்படி போட்டு கருக்கி வச்சு அபசகுணம் பண்ணி வச்சிருக்கீங்க. சாமி விட்டுட்டு போகையில அந்த பக்கம் தாண்டா இருந்துச்சு, எப்படி எரிஞ்சிச்சுன்னு தெரியலடா. என்னாச்சுங்க, ஏன் சத்தம் போடுறீங்க அத்தைக்கிட்ட? ஷோரூம் ஆரம்பிச்சு இத்தனை நாள்ல ஒரு ஆர்டர் கூட கிடைக்கலமா. முதன்னு கிடைச்ச ஆர்டர் சந்தோஷமா கொண்டு வந்து கொடுத்தேன் பாருங்க. அவகிட்ட கூட இதுவரை காட்டலமா. அவகிட்ட கூட நான் எதையும் சொல்லல. உங்ககிட்ட காட்டுனதுக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களே. ஐயோ, என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு டென்ஷன் அத்தைக்கிட்ட கத்திட்டு இருக்கீங்க? பாரு சௌமியா, ஷோரூம் ஆரம்பிச்சு இந்த புது வருஷத்துல சந்தோஷமா ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சின்னு எடுத்துட்டு வந்து செக்லீஃபையும் ஆர்டர் புக்கையும் அம்மா கிட்ட கொடுத்தேன். இங்க பாரு செக்லீஃபை எப்படி கொளுத்தி வச்சிருக்காங்கன்னு. ஐயோ, என்னத்த பண்ணி வச்சிருக்கீங்க? செக்க போய் இப்படி எரிச்சு வச்சிருக்கீங்க. அப்படியே டென்ஷன் ஆகுது சௌமியா. நாளைக்கு இந்த ஆர்டர் நான் டெலிவரி வேற பண்ணணும். அம்பி, நான் அந்த பக்கம் தாண்டா வச்சுட்டு போனேன். எப்படி எரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியலடா.
வயசாயிட்டா கொஞ்சமாவது புத்தி இருக்காதாமா? சாமி கும்பிட்டுட்டு செக்க இங்கனேவா வைப்பாங்க? எடுத்துக்கொண்டு போய் பீரோலையாவது வைக்கலாம்ல. இப்படி போட்டு வச்சு இப்படி எரிச்சு வச்சிருக்கீங்களேம்மா, இவ்வளவு இரிட்டேட்டா இருக்கு தெரியுமா? ச்சே, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு? ஐயோ என்னங்க, ஏன் அத்தை இப்படி திட்டுறீங்க? பாவம், அவங்க தெரியாம பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தெரியாம பண்ணக்கூடிய விஷயமா? இவங்களை நம்பி நான் வேற என்னத்தை தான் கொடுத்துட்டு போறது? ச்சே, எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா எனக்கு? சரி விடுங்கங்க, அத்தை பாவம் என்ன பண்ணுவாங்க? ஏன் அவங்கள இப்படி கடுப்படிக்கிறீங்க? எந்த கம்பெனில இருந்து ஆர்டர் வந்தது? அந்த சிடிஎம் கம்பெனி இருக்குல்ல, உனக்கு கூட தெரியுமே. ஆமா ஆமா, இப்ப கூட என் ஃப்ரெண்ட் அங்க டிரான்ஸ்ஃபர் ஆனாலே. அந்த கம்பெனி தான் சௌமியா. அது புதுசா ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கோன்னு புது கம்பெனிக்கு எல்லா இடத்துலயும் ஏசி வேணும்னு நம்ம கிட்ட தான் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்தாங்க. அடுத்தடுத்து மாடியில ஃப்ளோர் வருது, அதுக்கும் உங்க கம்பெனில தான் நாங்க ஏசி ஆர்டர் கொடுப்போம்னு நம்ம கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி வச்சிருந்தாங்க. இப்ப எப்படி பண்ணி வச்சிருக்காங்க பாரு. திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் செக் கொடுங்கன்னு கேட்டா என்ன இவங்க சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? ஐயோ சரி விடுங்க, என் ஃப்ரெண்ட் அந்த கம்பெனில தான் நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கான். நான் அவன்கிட்ட பேசி நான் திரும்ப செக் ஏற்பாடு பண்ண சொல்றேன். இது ஒரு பெரிய விஷயம்னு ஏன் அத்தையை போட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? செக் வாங்குறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல சௌமியா. ஆனா இது எவ்வளவு பெரிய ஆர்டர், எவ்வளவு பெரிய அமௌண்ட், இத கூட உங்களால பத்திரமா வச்சுக்க முடியலையேன்னு ஒரு மாதிரி அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா? அம்மா வேணும்னா அவங்கள்ட்ட வந்து பேசவாப்பா. தெரியாம நடந்து வச்சுன்னு சொல்றேன்டா சாமி. மூடுங்கம்மா. ராசேந்திரா, வீட்டு அடமான வச்சு 1 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி போட்ட ஷோரூமா, ஒரு சேல்ஸ் ஆகல, கம்பெனிக்கு நல்ல ஒரு இன்கம் வரலன்னு எனக்கு எவ்வளவு தெரியுமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் சக்சஸ் ஆகுற நேரத்துல இப்படி ஒரு மாதிரி அபசகுணமா பண்ணனா எவ்வளவு இரிட்டேட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா. ச்சீ, பேசாம போயிருங்க அங்கிட்டு. சௌமியா, நம்ம நாளைக்கே டெலிவரி பண்ணணும். இன்னைக்கு கொஞ்சம் என் கூட வரியா? அங்க கிட்ட போய் பேசிடலாம். ஐயோ அந்த ஃப்ரெண்டு எனக்கு நல்லா தெரிஞ்சவன் தாங்க. நான் அவனை வச்சு மூவ் பண்ணி திரும்ப செக் வாங்கிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு நீங்க இவ்வளோ டென்ஷன் ஆகணும்னு அவசியம் இல்லை. பாவம் அத்தை ரொம்ப ஃபீல் பண்ண போறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ வா, நம்ம போய் என்னன்னு பேசிட்டு வந்துடலாம். என்னங்க, நான் உங்க கூட வர்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஐயோ நீ வேற சௌமியா, இவ்வளவு நாளும் நீ ஷோரூம்ல இருந்து எல்லாத்தையும் கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருந்தா நான் இந்த அளவுக்கு பிரச்சனையை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே நீ ஷோரூமுக்கு வரலாம். வா, முதல்ல கிளம்புவோம். சரிங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். வாங்க அப்படியே போயிடலாம். வா போலாம். ஐயோ கடவுளே, நான் ஒரு கூறு கட்டவ. புள்ள இம்புட்டு கோவப்பட்டுட்டு போறானே. எதை எப்படி வைக்கணும், என்னம்மா பக்குவம் பண்ணணும்னு ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. வயசான காலத்துல ஒரு கூறு வரும் தெரியாம புள்ளைய இப்படி டென்ஷன் ஆக்கி விட்டுட்டனே. முதன்னு வந்த ஆர்டர் இப்படி அவசகுணமா போயிருச்சே. பத்தியா, காப்பி குடிச்ச டம்ளர்ல இருந்து தண்ணி குடிச்ச செம்புல இருந்து துணியை முதக்கண்டு இந்த கட்டிலையே கழட்டி போட்டுட்டு போனா இந்த வீட்டுல உள்ள வேலையை யாரு தான் பாக்குறது? அடியில அங்க உறிஞ்சு ஓட்டுட்டு போனா இது என்னதான் பொம்பளை பிள்ளை இருக்கிற வீடா இல்ல என்னது? பிங்கு பிங்கு, என்னம்மா பள்ளிக்கடை விட்டு வந்தீலடி? உறிஞ்ச துணியை கொண்டு போய் அந்த கூடையில போட்டுவிட்டு காப்பி குடிச்ச ரோட்டாவை எடுத்து உள்ளே வைக்கலாம்ல? நீ என்ன இருக்க சின்ன பிள்ளையா இல்ல சின்ன பிள்ளையான்னு கேக்குறேன். எந்த வேலையும் பார்க்க கூடாதுன்னு இருக்கியா? ஹோம்ஒர்க் இருந்துச்சுமா, அதானே பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன வெட்டியாவா உட்காந்துருக்கேன்? நீ எடுத்து வைக்க வேண்டியதானே? நான் எடுத்து வைக்கவா? நீ காப்பி குடிச்ச ரோட்டாவை நான் எடுத்து வைக்கணுமாக்க? அப்ப நீ என்னத்துக்கிட்டே பொம்பளை பிள்ளைன்னு இருக்க? வீட்டுல உள்ள வேலையை பாக்குறதும் பொம்பளை பிள்ளையோட வேலை தான். படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. ஒழுக்கஞ்சலுக்கமா இருக்கிறது, பெத்தவளுக்கு கை வேலையை மாத்துறது, வீட்டு வேலையை செஞ்சு கொடுக்கறது எல்லாமே அதுல அடங்கும். டீ படிப்பு மட்டும் இருந்துட்டா மட்டும் போதுமா? அது மட்டும் படிச்சு பெரிய பட்ட படிப்பு வாங்கினா போதுமா? மத்ததெல்லாம் யாரு செய்யறது நினைச்ச? முதல்ல பொம்பளை பிள்ளைகளுக்கு குடும்பம் முக்கியம், வீடு சுத்தவத்த முக்கியம். அதுக்கப்புறம் தான் படிப்பு பட்டம் மத்ததெல்லாம். புரியுதா? இதெல்லாம் எடுத்துக்கொண்டே வை போ. அம்மா இல்லக்கம்மாத்த எடுத்தன தோலை உரிச்சு போடுவேன். அம்மா நான் சொல்லிவிட்டேன். என்ன உனக்கு வீட்டு வேலையை பாக்குறதுக்கு உடம்பெல்லாம் நோகுது என்னங்கிறேன். நீ போட்டுட்டு வந்த பள்ளிக்கூடத்து துணியை எடுத்துக்கொண்டு போய் வைக்கிறதுக்கு, நீ குடிச்ச காப்பி குடிச்ச ரோட்டாவை எடுத்துக்கொண்டு போய் அடுப்படியில போடுறதுக்கு உனக்கு என்ன அம்பட்டு வலிக்குது? நான் என்ன உன பாத்திர வழக்கு வீட்டத்தோட அதை பண்ணி இதை பண்ண நம்பி சொல்றேன். சின்ன சின்ன வேலை ஒன்னால ஓ வேலையை செஞ்சுக்கிற முடியாதா? எடு முதல்ல எடுங்கிறேன்ல. எப்ப பார்த்தாலும் என்ன மட்டும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இதே நிம்மியா இருந்தா அவளுக்கு மட்டும் எல்லாமே பாப்பில்ல. எவ்வளவு இருந்தா என்ன? எந்த பிள்ளையா இருந்தாலும் எனக்கு எல்லாம் ஒரு பிள்ளைதான். எடு கையில எடு. வீட்டுல யாருக்குமே இன்னும் பிடிக்கல. முன்னங்கிட்டே இருக்காம எடு. அவளுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம். எனக்கு மட்டும் எல்லாமே நான் தான் பண்ணிக்கணும். மொட்டை அவங்க வேலையை பண்றதுக்குள்ள நோகுது பிள்ளைகளுக்கு. இப்படியே விட்டா சரிப்பட்டு வர மாட்டேன். ஒழுங்கா வீட்டுல உள்ள வேலையை பார்க்கலன்னா உரிச்சு உப்பு கண்ணம் போட்டு போடுவேன். ஆமா சொல்லிட்டேன். அன்னைக்கிளே வாங்க மாமா, வந்து உங்க புள்ள பண்ற வேலையை பாருங்க. என்னென்ன பண்ணிட்டு தெரியாது, என்னென்ன பேசிட்டு தெரியாது தெரியுமா? ஐயோ மாமா, ஏன் முகமெல்லாம் சோந்தாப்புல இருக்கு மாமா? ஒண்ணுமில்ல அன்னைக்கிளே. ஒண்ணுமில்லைன்னு சொல்றதுலயே ஏதோ இருக்கே மாமா. என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் வாட்டமா இருக்க மாட்டீங்களே? என்ன மாமா, உடம்பு எதுவும் முடியலையா?
இல்லை இல்லை அன்னைக்கிளி ஒரு சம தண்ணி தண்ணி கிடைக்குமா? தண்ணி அந்த கொண்டுட்டு வர சொல்றேன். என்னம்மா அதான் எடுத்து வச்சிட்டேன்ல, ஒரு சம தண்ணி எடுத்து வா வரசா. அம்மா என்ன மாமா ஆச்சு? உட்காருங்க இப்படி. என்னமோ மாதிரி இருக்கீல ஏங்கறேன். உட்காருங்க இப்படி உட்காருங்க. அன்னைக்கிளி மாமா என்ன மாமா அழுகுறீங்க? மாமா என்ன மாமா? ஐயோ எனக்கு என்னமோ படபடன்னு வருது. ஏன் மாமா அழுகுறீங்க? ஐயோ என்ன ஆச்சு மாமா? உடம்புக்கு எதுவும் பண்ணுதா? நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு பிடிச்சி விடவா? ஆஸ்பத்திரிக்கு போமா. கை கால் எதுவும் அடிபட்டுருச்சா? நம்பட்டி கண்ணை எதுவும் காலையில போட்டுக்கிட்டீல? இங்க காலை காட்டுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அன்னைக்கிளி. ஒண்ணும் இல்லைன்னா ஏன் மாமா அப்படி உட்காந்துருக்கீங்க? என்ன மாமா ஆச்சு? அன்னைக்கிளி அம்மா தயவு செஞ்சு அழுகாதீங்க மாமா. ஐயோ என்ன நடந்துச்சு? ஏன் மாமா இப்படி உட்கார்ந்துருக்கீங்க? என்ன மாமா செய்யுது? மாமா உடம்புக்கு எதுவும் பண்ணுதுன்னா வாங்க மாமா ஆஸ்பத்திரிக்கு போவோம். மாமா வாங்க மாமா. தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கிளி, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. என்ன மாமா சொல்றீங்க? என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன மாமா தப்பு பண்ணீங்க? எதுக்கு மாமா அப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு என்னென்னமோ தோணுது. நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. மாமா என்ன மாமா ஆச்சு? எதா இருந்தாலும் சொல்லுங்களே. ஏய் வீட்ல யாருமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிருக்கான் அவன். ஏய் சுப்பிரமணி, ஏய் என்ன மாமா வீட்ல சொல்றீங்க? யாரு? வெளிய வர போறியா இல்ல நான் உள்ள வரவா? நீங்க என்ன மாமா தப்பு பண்ணீங்க? எதுக்கு மாமா அப்படி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க? ஐயோ எனக்கு என்னென்னமோ தோணுது. நெஞ்செல்லாம் படபடன்னு வருது. மாமா என்ன மாமா ஆச்சு? எதா இருந்தாலும் சொல்லுங்களே. அன்னைக்கிளி போலீஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அன்னைக்கிளி. அன்னைக்கிளி எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. போலீஸ் வந்திருக்காங்களா? என்ன மாமா சொல்றீங்க? போலீஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? என்ன மாமா நடந்துச்சு? அன்னைக்கிளி அம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா ஆச்சு? அன்னைக்கிளி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அன்னைக்கிளி. என்ன நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தன. ஐயோ என்ன மாமா சொல்றீங்க? என்ன நடந்துச்சு? ஏன் நான் உங்களை எதுக்கு மாமா போலீஸ் எல்லாம் வருது? ஐயோ எனக்கு ரொம்ப படபடன்னு வருது. நான் என்ன செய்வேன்? கடவுளே என் குடும்பத்துல என்ன நடக்குது? வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டா உன்னை வந்து பிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? டேய் வெளிய வர போறியா இல்ல நான் உள்ள வரவாடா? ஐயா என்னது ஆச்சு? என் மாமாவை நீங்க ஏன் தேடி வரணும்? என்னங்க நடந்துச்சு? நீ யாருமா? நீங்க தேடி வந்திருக்கிற சுப்பிரமணியோட மனைவிங்கய்யா. என் மாமன் தான் சுப்பிரமணி. அவரு எந்த தப்பும் பண்ணாதவருங்கய்யா. அவரை தேடி நீங்க ஏன் வந்திருக்கீங்க? என் மாமன் எந்த தப்பு தண்டாவுக்கும் போக மாட்டாருங்கய்யா. என் மாமனை எதுக்கு தேடி வந்திருக்கீங்க? ஐயோ என் வீட்டுக்கு போலீஸா? நான் என்ன செய்வேன்? என்னம்மா பொண்டாட்டி புருஷன டிராமா போடுறீல? ஒழுங்கு மரியாதையா அவனை வெளியே வர சொல்லிரு. இல்லைன்னா தரன்னு அடிச்சு இழுத்துட்டு போக வேண்டியது வரும். நல்லவ சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசுர நீதானே